अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। नासै रोगहरे सब पीरा जपत निरंतर हनुमत वीरा। संकट से हनुमान छुड़ावे मन क्रम वचन ध्यान जो लावे। सब पर राम तपस्वी राजा इनके काज सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावे तासु अमित जीवन फल पावे। चारों युग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगत उजियारा। साधु संत के तुम रखवारे असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नवनिधि के दाता असवर दीन जानकी माता। राम रसायन तुमरे पासा सदा रहो रघुपति के दासा। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की। पद्मरागमणिकुण्डलत्विषा बाडलीकृतकपोलमस्तकं दिव्यहेमकदलीवनान्तरे भावयामि पवमाननन्दनं। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீ ஹனுமார் லங்கா தகனம் பண்ணி திருப்பி உத்தர பிராப்தி அடைந்தார். வானர சங்கத்தினுடன் நின்று வந்த கதை பூரா என்னெல்லாம் பண்ணினாரோ அத்தனையும் ஒன்று விடாம தெரிவித்தார். இதெல்லாம் கேட்டு பரம சந்தோஷம் அடைந்த வானரர்கள் கோலாகலமா கூத்தாடினா சந்தோஷமா தாவி தாவி குதிக்கிறது, அவளுடைய வாழை எடுத்துண்டு பூமியில் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணினார்கள். இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அந்த கதை பூரா கேட்டதும் தேவி ஹனுமாருடைய அபிப்பிராயம் சொல்றார். ஜானகி தேவி அங்க ரொம்ப முடியாம இருக்கா, ஸ்ரீராமரை எதிர்பார்த்துன்னு இருக்கா. நம்மளே எல்லாரும் போய் ஜானகி தேவியை காப்பாற்றி ஸ்ரீராமர்கிட்ட ஜானகி தேவியை கூட்டிட்டு வந்துட்டோம் என்று ஸ்ரீராமர்கிட்ட ஒப்படைத்துடுறோமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார். அதை கேட்டதும் சுந்தரகாண்டம் 60வது சர்க்கத்துல வால்மீகி சொல்றார். அங்கதன் அப்படிங்கிறவர் தஸ்ய தத்வஜனம் சுத்வா வாலிசூனுர பாஷத ஜாம்பவத் பிரமுகான் சர்வான் அனுஜ்ஞாப்ய மகாஹரீன் அஸ்மின்னேவங்கதே கார்யே பவதாம் ச நிவேதிதே நியாயம் ஸ்மசஹ வைதேஹ்யா திரஷ்டும் தௌ பார்த்திவாத்மஜோ. அங்கத யுவராஜா தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். கபிஸ்ரேஷ்டர்களே, ஹனுமாரோடைய இந்த பலத்தினால லங்கா ராஜ்யம் பஸ்மமாக்கி முடிச்சுதான் வந்தார். அது அத்தனையும் நீங்க எல்லாரும் கேட்டேலே அந்த செய்தியை. அப்படி இருக்கிறத தேவியை பார்த்தார் அப்படின்னு சொல்றதை விட, ஆனா தேவியை கூட்டிட்டு வரலை அப்படிங்கிறது ஸ்ரீராமதேவருடைய சந்நிதியில இந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் யுக்தமா இருக்காது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அசுரர்களும் தேவர்களும் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல தாவறதுலையோ பராக்கிரமத்திலையோ நம்மளுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. அந்த நிலைக்கு ராட்சசர்கள் அதிவசிக்கக்கூடிய லங்கையை ஜெயித்து யுத்தத்துல ராவணனை நிகிரகம் பண்ணி தேவியையும் கூட்டிட்டு வந்து ராம சுக்ரீவ சந்நிதியில போனா யுக்தமா இருக்கும். நம்மளால முடியும், அது அந்த காரியம் நம்மளால முடியும். லங்கா நிவாசிகள்ல பெரிய ஒரு பாகத்தையே ஹனுமார் தனியா இருந்து துவம்சம் பண்ணிட்டார். இன்னி என்ன பண்றதுக்கு இருக்கு நம்மளுக்கு? அந்த தேவிய சீதாமாவை கூட்டிட்டு வரணும், ராமலக்ஷ்மணர்களுடைய மத்தியத்துல நிறுத்தணும். இதுதானே. அதற்கு வேண்டி மற்ற
மற்ற வேற யாராவதோட உதவியோ எதுவுமே நம்மளுக்கு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு யோசிச்சதும் கிடையாது, நம்மளே கிளம்பி போயிடலாம், சீதாமாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை அங்கதன் மகாராஜா சொன்னார். அதை கேட்டு வயசானவர், ஞானியா இருக்கக்கூடியவர், பரமசிரேஷ்டன் ஜாம்பவான் சந்தோஷத்தோட தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். மகாகபீஸ்வரா, நீங்க அதி புத்திசாலி, தீரனும் பிராப்தனுமாக்கும். ஆனாலும் நீங்க சொன்ன இந்த யோசனை தக்கதாக எனக்கு படலை. ஏன்னா சீதான்வேஷணத்துக்கு வேண்டி தென் திசைக்கு அனுப்பினவர்களாக்கும் நம்ம எல்லாரும் தேவிய எங்கேருந்து தேவிய எங்க இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைச்ச கல்பனை. கூட்டிண்டு வாங்கோன்னு சொல்லலையே. வானர குல சக்கரவர்த்தியான சுக்ரீவரோ ஸ்ரீ ராமச்சந்திரனோ தேவியை பார்த்ததும் அவர் அப்படியே கையோட கூட்டிண்டு வாங்கோன்னு கல்பனையே பண்ணலை. இனி நம்ம சீதாமாவை அதுக்கு மீறி நம்ம கூட்டிட்டு போனாலும் ராமருக்கு பிடிச்சுக்கணும்னு இல்லை. ஏன்னா ரகுவம்ச ராஜ பரம்பரையில பிறந்தவர், ராஜாவும் கூட, உத்தமமான ராஜாவும் கூட. அவர் நம்ம எல்லாரும் முன்னாடிதான் கோதண்டத்தை எடுத்து சீதா விஜயத்தை பத்தி பிரதிஜை பண்ணினா. அவர் சத்தியம் பண்ணியிருக்க அந்த சத்தியத்தை நம்ம பொய்யாக்கிடப்படுமா, நிஷ்பலமாக்கிடப்படுமா? அதனால நம்ம சீதாமாவை கூட்டிட்டு போறது சந்தோஷம் கொடுக்காது ஸ்ரீராமருக்கு. அதனால வானரேந்திரர்களே, நம்மளுடைய பராக்கிரமம் அஸ்தானத்துல காட்டிட்டோம் அப்படின்னா ஒரு போராய்மையும் நம்மளுக்கு வந்துடும், ஒரு குறைவு வந்துடும், நியூனத்தை ஆயிடும். அதனால நம்மளுக்கு சொன்ன விஷயத்த கிளீனா பண்றோம், அதை அழகா சொல்லி தெரிவிக்கிறோம் இந்த செய்தியை. அது ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சுக்ரீவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால வேகன் கிளம்பி நம்ம அங்க போலாம் என்று ஜாம்பவான் சொன்னாராம். இந்த ஜாம்பவானுடைய அபிப்பிராயத்தை ததோ ஜாம்பவதோ வாக்கியம் அகிருண்ணந்தவ நௌகசஹ அங்கத பிரமுகா வீரா ஹனுமாம்ச மகாகபிஹி. ஜாம்பவானுடைய இந்த வாக்கியத்தை கேட்டதும் வானர பதிகள் எல்லாரும் ஆமா ஆமா சம்மதம், கரெக்ட் அப்படின்னு சந்தோஷப்பட்டுண்டா. மாருதியை முன்னாடி வைத்துண்டு சர்வ வானரர்களும் மகேந்திர பர்வத சிகரத்திலேருந்து தாவி புறப்பட்டா. மேருமந்திரம் அப்படிங்கிற பர்வதங்கள் ஆட்டமா, மகா கஜங்கள் ஆட்டமா, பெரிய பெரிய நடை கால்கள், மகா பலவான்கள்லவா வானரர்கள். அவெல்லாம் அப்படி சஞ்சாரம் பண்ணி துவனி சத்தத்தை போட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலாம் ரொம்ப உற்சாகத்தோட. ஏன்னா சீதாமாவை பார்த்தாச்சே, போன காரியம் வெற்றினா வெற்றி அகம்பாவம் வந்துடுத்தெல்லாம் இருக்கும், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அது சந்தோஷத்துல வரக்கூடியனா ஆணவம். அதனால ஆகாயத்துல அப்படி பறந்துண்டு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தாவரா பறக்கிறா, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்பொழுதும் சுக்ரீவனுடைய அபிமுகத்துல சுக்ரீவருக்கு ரொம்ப பிடித்த வனமாம் மதுவனம். அந்த மதுவனத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டி ததிமுகன் அப்படிங்கிற ஒரு காவல்காரனாக போஸ்ட் கொடுத்திருந்தாராம். அது ரொம்ப ததிமுகன் ரொம்ப பத்திரமா காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்த மதுவனம். அந்த மதுவனம் எப்படின்னா ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய மரங்களாம். இந்த சூரிய கிரணங்கள் கூட உள்ளப்படாதாம், அந்த அளவுக்கு நெருங்கின காணம். அந்த காட்டுல கிடைக்காததே எதுவும் இல்லை, அத்தனையும் கிடைக்கும். சுபிக்ஷமா சாப்பிட்றதுக்கு பல பல விதமான பழங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த வானர மகாராஜாவான சுக்ரீவருடைய மனசுல குளிர்ப்பிக்கிற மாதிரி அந்த மகாவனத்துல எத்தினதும் எல்லாருக்கும் சந்தோஷம். பரஸ்பரம் பார்த்துண்டா தேனாட்டமா இருக்கக்கூடிய கண்கள் அப்படியே. குழந்தைகள் எல்லாம் சாக்லேட் ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னா வாங்கித்தாங்கோலேன்னு கேட்கும். இல்லை அதெல்லாம் படாது, பல்லு சொத்தை ஆயிடும் அப்படின்னு திட்டுவா. அது அழுது அலப்பறை பண்ணும், ஒன்று கூட சின்னதா அப்படின்னு ஒரு ஏக்கமாக ஒரு பார்வையை வச்சுட்டு கேட்குமே இல்லையோ, அப்போது மனசு கேட்காம அம்மா வாங்கி கொடுத்துடுவா. அதே மாதிரி இந்த வானர்கள் அத்தனை பேரும் ஹனுமார்கிட்டக்கையும் அங்கத மகாராஜானா சுக்ரீவருக்கு அடுத்தபடி அங்கத மகாராஜா தானே ராஜா. அப்போ அந்த அங்கத மகாராஜாவை பார்த்துட்டு இந்த நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டுமா இந்த மதுவனத்துக்குள்ளே பொய்க்கலாமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. அங்கதனுக்கு மனசு கேட்கலை, தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஆக்ஞையை கொடுத்தார். அவள் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷத்தோட அனுஜ்ஞை கிடச்சி கொடுத்து அப்படின்னுட்டு தாவினா ஓரோரோ மரத்துக்கு மரமாக தாவி அங்கே இருக்கக்கூடிய சுகந்தபூர்ணமான காய்கள் கிழங்கு போன்றதெல்லாம் சாப்பிட்டா.
மதுபானத்துல வானர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சா அவ மதம் அடைஞ்சுட்டா. அதாவது மது அப்படின்னாலே கல். வானரர்கள் வந்து கல்லு பொதுவாகவே வானரர்களுக்கு சேஷ்டை ஜாஸ்தி, ரொம்ப பலம், அந்த பக்கம் குதிச்சுட்டே இருக்கும், ஆக்டிவ் ஜாஸ்தி, ஆக்டிவா இருப்பா. இதுல மதுவும் அருந்திட்டானா என்ன அர்த்தம்? பழங்கள்லேருந்து மது கிடைக்கிறது, அந்த மதுவில் மதமத்தாயிட்டானா சொல்லணுமா, அலப்பறை பண்ணிவிட்டா. அங்கதனால மதுபக்ஷணத்துல சம்மதம் பண்ண சர்வ கபிகளும் அங்க விளையாட தொடங்கினா. சங்கமா சேர்ந்து பாடுறா, சிலவா சிரிக்கிறா, சிலவா குழந்தைகளாட்டமா விளையாடுறா, சிலவா நமஸ்காரம் பண்றா. சீதாமா இங்க இருக்கலாம் அங்க பார்த்து நமஸ்காரம் பண்றா, சிலவா படிக்கிறா, சிலவா அந்த பக்கம் இந்த பக்கம் சஞ்சாரம் பண்றா, சிலவா சாடி கழிக்கிறா, சிலவா அர்த்தம் ஒன்றும் தெரியாத பேச்சு, என்ன பேசுறோம்னே தெரியாம பேசின்னு இருக்கா, சிலவா அந்யோன்யம் தேகம் தொட்டு உருமீண்டு நிற்கிறா, சிலவா வாக்குவாதம் பண்ணிக்கிறா, சிலவா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு சாடுறா, சிலவா விரக்ஷாகிரங்கள்லேருந்து பூதலத்துக்கு பூமியில் சாடுறா, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னு. சிலவா நிலத்துலேருந்து வாயு வேகத்தில் மரத்துக்கு கடற்கடான்னு ஏறி போகிறா. பாடுற கொஞ்சம் பேர் வந்து சிரிக்கிறா, அழறா கொஞ்சம் பேர், உச்சத்தில் ஓன்னு அழறா, கொஞ்சம் பேர் உபதிரவிக்கிறா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த படை பூரா கூத்தாடினாலாம் அந்த மதுவனத்தில். அவளுக்கு ஒரு வானரர்கள் கூட அகங்காரம் இல்லாதவாளோ மதிக்காதவனோ இருக்கலையா. அத்தனை பேருக்கும் அந்த கர்வம் இருந்தது. ஏன்னா ஏன் இந்த கர்வம் அவளுக்கு? ஹனுமார் தானே வெற்றி அடைஞ்சுன்னு வந்தார். சரியா பார்த்தா ஹனுமாருக்கு தானே இந்த சந்தோஷம் இருக்கணும். ஆனால் அத்தனை கபிகளும் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா அவளுக்கு ஹனுமார் வேறு நான் வேறு அப்படிங்கிற பாவம் இல்லையா. ஹனுமாரோடைய வெற்றி, ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள்லாம் காதால கேட்டாச்சு. சீதாமாவை பார்த்தா மாதிரியே அவளுக்கு ஒரு உணர்வு வந்துடுத்து ஹனுமாரோடைய வார்த்தையிலேருந்து. நவவியாக்கரண பண்டிதர்னா ஹனுமார், அவருடைய பேச்சு கேட்டால் பிரத்யட்சமாக போய் பார்த்துட்டு வந்த ஒரு பலன் கிடைக்குமே என்னவா. அதே மாதிரி அந்த வானரர்களுக்கும் கிடைச்சி கொடுத்து. அதனால நான் வெற்றி அடைஞ்சுட்டேங்கிற ஒரு சந்தோஷம் பரிபூர்ணமாக மனசில் இருக்குது, அந்த திருப்தி இருக்குது. அதனால தான் இவா கோலாகலமாக ஆடினார்கள். புஷ்பங்கள் அத்தனையும் ஒரு வனத்துலேருந்து நல்லா பழங்களை தான் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுடுத்துனா அந்த வனத்தை தூக்கி போட்டு எரிஞ்சுடுவா. இந்த மாதிரி அழிச்சுட்டா, இலைகள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ததிவக்ரன், ஐயோ இவெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் பேர்கிட்ட போய் நல்ல பாஷையில் சொல்கிற, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சுக்ரீவருடைய ரொம்ப பிடித்தமான இடமாக்கும் மதுவனம், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா சுக்ரீவர் வந்து உங்களை தண்டிப்பார் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான். கேட்கலை. கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக தன்னுடைய திட்டுறா மாதிரியே சொல்லி பார்க்குறா, அதுவும் ஏசலை. இந்த மாதிரி பல விஷயங்கள், கொஞ்சம் பேர் அடிக்கிறா இப்படி பண்ணப்படாது அப்படின்னு. ஆனால் எதுவுமே ஏசலையா. கொஞ்சம் பேர் திருப்பி ததிவக்தன்னு திருப்பி அடிச்சுட்டா, மரியாதையே வைக்கலை. மதுபானத்தில் மதோன்மத்தர்களும் யாராலையும் தடுக்காதவர்களவா. அவள் வந்து ததிமுகனை ததிமுகன் பலாத்காரமாக இவாளெல்லாம் தடைஞ்சாலும் அவளால் ததிமுகனுக்கு ஜெயிக்க முடியலை அவள். ஏன்னா அவள் அவ்வளோ பலவானா இருக்கா. யோசிச்சு பாருங்கோ, ஹனுமார் ஒரே ஒரு ஆளாக இருந்து அந்த லங்கா பூரா தகனம் பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே எத்தனை வானரர்கள், அவளை தடுக்க முடியுமா யாராவது நினச்சா? முடியாது. அதனால் அந்த ததிமுகனை வந்து திருப்பி இவாளெல்லாம் சேர்ந்து அடித்து முஷ்டி சுருட்டி இடித்து கால்னால சவுட்டி ததிமுகனை தூக்கி போட்டுட்டா. ததிமுகன் வந்து உயிரை பிடிச்சுண்டு திரும்பி கொஞ்சம் தூரம் போய் நின்னார். அந்த மகாவனம் பூரா துவம்சமாய் விட்டது. நகைஸ்துதந்தௌ தசனைர் தசந்தஹ தலைஷ்ச பாதைஷ்ச சமாப்பயந்தஹ மதாத் கபிம் தம் கபய சமக்ரா மகாவனம் நிர்விஷயம் சக்கருகுமா. அங்கே வந்து மதுவனம் இருந்துதாங்கிற பட்சமே அப்படி அந்த மாதிரி ஆயிடுத்தான். அவ்வளோ துவம்சம் பண்ணிட்டா. இதெல்லாம் என்ன ஆயிடுத்து, வானரோ இதை பண்ணிட்டு ததிமுகனை இப்படி அடிச்சுட்டாரே இல்லையோ, இவளுக்கு பயம் வந்து கொடுத்து இப்போ சுக்ரீவன் வந்து தண்டிப்பாரோன்னு நேராக ஹனுமாரை பார்க்குறா எல்லாருமா சேர்ந்து. அதை பார்த்ததும் ஹனுமாருக்கு புரிஞ்சு கொடுத்தோம். ஸ்ருத்வா ஹனுமதோ, ஹனுமார் என்ன சொல்கிறார், அகமாவாரைஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினஹா. கபீந்திரர்களே, சந்தேகமின்றி மனச்சாஞ்சல்யம் இல்லாமல் மதுபானம் பண்ணிக்கோங்கோ, உங்களை யார் தடுக்க வந்தாலும் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அதை கண்டு சந்தோஷமாக எடுத்தவாளுக்கு, ஆஹா ஹனுமார்கிட்ட சாங்ஷன் கிடச்சி கொடுத்தோம் அப்படின்னு. அடுத்தது யாரு? அங்கதன் வேண்டாமா? அங்கதனுடைய உத்தரவு வேண்டாமா? அங்கதனை பார்த்தா எல்லாருமா சேர்ந்து
தயனீயமான ஒரு பார்வையை பார்த்தார். அங்கதன் பதில் சொல்றார், அவசியம் கிருதகாரியஸ்ய வாக்கியம் ஹனுமதோ மயா அகாரியம் அபி கர்த்தவ்யம் கிமங்க புனரீதிருஷம். வானர முக்கியர்களே, நீங்கள் மதுபானம் பண்ணி திருப்தி அடையுங்கோ. உத்திஷ்ட காரியம் முடித்த ஹனுமாருடைய ஆசை அந்நியாயமா இருந்தாலும் நான் அதுக்கு அனுவாதம் பண்ணணும். அப்படி இருக்கிறது இது அத்தியாவசியமான ஒரு விஷயம் அல்லவா? அதனால தாராளமாக நீங்கள் மதுபானம் பண்ணிக்கோங்க சொன்னதும் அங்கதனுடைய வார்த்தை கேட்டதும் போதுமே, வேற யாருடைய பர்மிஷன் வேணும் அவளுக்கு? சந்தோஷம் ஆயிடுத்து. எல்லாரும் அபிநந்தனம் பண்ணினா. சர்வ வானரர்களும் மதுவனத்தினுடைய ஹிருதய பாகத்துக்கு கிளம்பினா. நடுவில் போய் அங்கே இருக்கக்கூடிய விருட்சங்கள்ல பழங்களெல்லாம் ரொம்ப ருச்சியாக இருக்குமா. அத்தனை பழங்களையும் சாப்பிட்டு சுகமாக சந்தோஷமாக சல்லாபம் பண்ணின்னு இருந்தாங்க, விளையாடின்னு இருந்தா. அங்கே அந்த உத்தியானத்தை மதுவனத்தை காப்பாற்றக்கூட குறைஞ்ச பேர் இருக்காளே இல்லையோ, அவளெல்லாம் தடுக்க பார்க்குறா இந்த வானரர்களை. ஆனால் அவளெல்லாம் துவம்சம் பண்ணி விடுறா, அடித்து துரத்தி விடுறா. அவளெல்லாம் போய் ததிமகனுடைய காலில் விழறா. என்ன பண்ணுறது தெரியலை, இந்த மதுவனத்தை யார் காப்பாற்றுவா? இந்த வானர சங்கங்கள்லாம் எங்களை அடித்து ரொம்ப உபதிரவம் பண்ணிட்டா. நான் கொஞ்சம் பேரெல்லாம் ஓடியே போயிட்டா. என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு ததிமுகன்கிட்ட போய் சொல்ல, ததிமுகன் சொல்கிறார், ஹனுமாரோடைய சம்மதத்தினால இந்த வானர்கள் பூரா மதுவனத்தை அழிக்கிறா. வாங்கோ போலாம். அகங்காரிகளான அவளை நம்ம நிலைக்கு நிறுத்தணும் அப்படின்னு திருப்பி எல்லாருமா சேர்ந்து அவ பக்கத்துக்கு போறா. ஆனால் அவளோ ரொம்ப கர்வத்தில் ஆழ்ந்திருக்காளே இல்லையோ, சந்தோஷத்தில் இருக்கா. யாரு சொன்னால் காதில் விழுமா இல்லை கண்ணு காக்குமா, ஒன்றுமே காணாது. இவாலாம் போய் அவளை தடுக்க பார்க்குறா. நான் வானர சிரேஷ். அந்த சமயத்தில் அங்கதன் வரார். என்னது இது? அங்கதன் சரியா சொன்னால் பந்துவாக்கம், சொந்தம் பந்துவுமாக்கம், பூஜ்யனுமாக்கம். யாரு? இந்த ததிமுகன் அப்படிங்கிற. ஆனால் அதெல்லாம் அங்கதன் ராஜாக்கு கண்ணில் காணவே இல்லையா. தடுக்க வந்துட்டார் அப்படின்னதும் அவருடைய கை காலெல்லாம் பிடிச்சு தூக்கி போட்டுட்டார், அடித்தார். அவருக்கு கையும் தொடையும் முகமும் எல்லாம் முறிந்து சரீரத்திலேருந்து ரத்தமே கொட்ட தொடங்கி விடுத்து. அங்கதனுடைய அடியில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. தன்னுடைய நிலையை மறந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவர் எழுந்து அத்தனை பேர்ட்டையும் வாங்க போகலாம், இனிமே இங்கே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அவளை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும் என்று தோணவில்லை. நம்ம நேரம் நம்மளுடைய சுவாமியும் மகாலட்சணங்கள் திகழ்ந்த சுக்ரீவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம், அவர் பார்த்து பண்ணிக்கட்டும். மதுவன நாசத்தினுடைய சகல குற்றங்களும் அங்கதன்லேருந்து தான் அப்படிங்கிறது ராஜாவை தெரிவிக்கணும். நியாயத்திலேருந்து அணுகூட தற்பார்த்த அந்த ராஜா நம்மளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவர். என்னுடைய துவேஷம் அடங்கணும்னா ராஜகல்பனை லங்கனம் பண்ண இந்த துராத்மாக்களை பிடித்து கட்டினாதான் அடங்கும் என்னுடைய துவேஷம் சொல்லிட்டு மகாபலவானான ததிமுகன் அனுநாயிகள் அத்தனை பேரையும் சமாதானப்படுத்திட்டு கடகடகனா ஆகாயத்தில் சஞ்சாரம் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே சுக்ரீவர் இருக்கிற இடத்துல வந்துட்டார். நேராக பூமியில ஒரு தாவி வனபாலகர்களுடைய அதிபனான ததிமுகன் சுக்ரீவருடைய காலில் விழுந்துட்டாரா. நமஸ்காரம், தண்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டார். स दीनवदनो भूत्वा कृत्वा शिरसि चाञ्जलिं सुग्रीवस्य शुभौ मूर्ध्ना चरणौ प्रत्यपीडयत्. நமஸ்காரம் பண்ணிவிட்டார். சுக்ரீவருக்கு என்னன்னா, என்ன அழித்து இப்படி காலில் விழுந்திருக்க கூட ததிமுகனை பார்த்து சுக்ரீவர் கவலைப்பட்டார். என்னடா இவர் வறண்டவா எதிர்பார்த்துருக்கிறவா வரலையே, விசித்திரமான ததிமுகன் வந்திருக்கார் மதுவனத்திலேருந்து. மதுவனத்தை காப்பாற்றுறதுக்கு தானே இவருக்கு தொழில் கொடுத்தோம், அவர் என்ன இங்கே வந்திருக்கார், விசித்திரமா இருக்கே, எதிர்பார்த்தவா வரலையே அப்படின்னு எல்லாமே குழம்பி போய் கேட்கறா. உத்திஷ்டோத்திஷ்ட கஸ்மாத்வம் பாதயோ பதிதோ மம அபயம் தே பவேத்வீர சர்வமேவாபிதீயதாம் சது விஸ்வாசிதஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனா உத்தாய சுமஹாப்ராஜ்ஞோ வாக்கியம் ததிமுகோப்ரமீத். என்ன வாக்கம்? எழுந்துருங்க எழுந்துருங்க, என்னுடைய காலில் ஏன் நமஸ்காரம் பண்றேன், எதுக்கும் பயப்படாதேங்கோ, நான் உங்களுக்கு அபயம் தரேன். சத்தியம் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கோ, பொய் சொல்லாதேங்கோ, என்ன நடந்ததோ அதை சொல்லுங்கோ, பயந்துக்காதேங்கோ, எதுக்கு கவலைப்படுறேன், அவசியமான காரியம் என்னவா இருந்தாலும் ஒன்று கூட விடாம சொல்லுங்கோ. என்னாச்சு, மதுவனம் க்ஷேமமா இருக்கா, நீங்க க்ஷேமமா இருக்கேளா, என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறத சுக்ரீவர்கிட்ட அந்த ததிமுகன் நடந்த விஷயத்தையெல்லாம் ஒன்று விடாம சொல்றாராம்.
மகாராஜா அந்த மதுவனத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துலேயும் ரிக்ஷராஜாவோ, ரிக்ஷம் அப்படின்னா கரடி, கரடியோ இல்லைன்னா வாலியோ யாருமே உள்ளே ஏறினது கிடையாது. அதுக்கு சுகமாக அனுபவிக்கிறதுக்கு யாரையும் உள்ளே விட்டதில்லை. அப்பேற்பட்ட பிராதானியம் உடைய மதுவனம் இப்போ வானரர்களால் அழிக்கப்பட்டது. எனக்கு கீழே இருக்கிறவ அத்தனை பேரையும் விரோதம் பண்ணிட்டு அவளெல்லாம் அடித்து துரத்தி விட்டுட்டா. என்னையோ ராஜகல்பனையோ கவனிக்காம பலமூலாதிகளெல்லாம் சாப்பிட்டு மதுபானம் பண்ணின்னு இருக்கா. அந்த வானரர்கள் அவளை தடையறதுக்கு நான் போனோம், வனபாலகர்களை அத்தனை பேரையும் நாங்கள்லாமா சேர்ந்து தடைஞ்சோம். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த வனத்தை துவம்சம் பண்ணின்னு இருக்கா. சிலவாளெல்லாம் அடிச்சு முஷ்டி சுருட்டி இடித்தார், கையப்பருத்தி இடிக்கிறா, இழுத்தா, கை காலை பிடிச்சு இழுத்துண்டு போனா. இந்த மாதிரி எங்களை எல்லாரையும் உபதிரவம் பண்ணிவிட்டா அப்படின்னு நீங்கள் தான் இதுக்கு என்னாவது பண்ணணும் அப்படின்னு பயந்துட்டே சொன்னான். ஏன் பயந்துக்கணும்? ததிமுகருக்கு எதுக்கு பயந்துக்கணும்னா, அவரும் தானே. இப்போ சுக்ரீவர் எப்படின்னா முதல்ல தண்டனை தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கேட்குறான். அப்படி ஒரு டேலண்ட் அந்த ராஜாக்கு. ஏன்னா அவர் இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா கழுத்தறுத்துட்டு என்ன தப்பு பண்ணான்னு அப்படி ஒரு ராஜா. அதனால எல்லாருக்கும் பயம். இவன் ததிமுகருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு இவ்வளோதானா சௌரியம் வீரியம், அவளெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களால் முடியலையா அப்படின்னு கேட்டு அவருடைய வேலையிலேருந்து தூக்கிட்டாலோ, அவருடைய உயிர் போனாலும் ஒரு பயம் உள்ளுக்குள்ள. அதனால ததிமுகன் ரொம்ப மரியாதையாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னார். நீங்கள் தான் என்னாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மணர் அந்த சமயத்தில் மகா புத்திமானான லக்ஷ்மணர் சுக்ரீவர்கிட்ட கேட்குறார், மகாராஜா வன சம்ரக்ஷனான இந்த கவீந்திரன் எதுக்கு வந்திருக்கார், எதை பற்றி துக்கத்தை தெரிவிக்கிறார், எந்த சங்கடத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னதும் சுக்ரீவருக்கு புரிஞ்சு கொடுத்து இந்த விஷயம் என்ன வாக்கம் நடந்திருக்கு. லக்ஷ்மணா, வீரனும் கவிசிரேஷ்டனுமான ததிமுகனாக்கும் இவர் அங்கதன் போன்ற வானரேந்திரன்மார் மதுவனத்தில் பக்ஷண பானாதிகளெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கானாமா. சீதான்வேஷனத்துக்கு வேண்டி தென் திசைக்கு அனுப்பினோமே அவாதான் இவா அப்படின்னு சொன்னான். மட்டும் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்க முடியாம சுக்ரீவர் மேலுக்கு மேல் சொல்றா, குமாரா அவ காரியத்தை நடத்தி விட்டா, சீதாவை பார்த்து விட்டா, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. அவர் மதுவனம் என்னுடையதுன்னு அவளுக்கு நன்னா தெரியும். அப்பேற்பட்ட மதுவனத்துல ஏறி மதுபானாதிகளெல்லாம் பண்ணி இருக்கா அப்படின்னா நிச்சயமா காரியம் சாதித்தவர்களாக இருக்கணும். பார்த்து விட்டார், அவர் சீதையை பார்த்து விட்டார், சந்தேகமே இல்லை. வன சம்ரக்ஷகர்மார் தடஞ்சும் கையை மடக்கி திருப்பி அடிக்கிறா அப்படின்னா, ததிமுகனை கூட கௌரவப்படுத்தலை அப்படின்னா சீதாவை கண்டிருக்கா. இல்லைன்னா இப்படி முடியுமா? அது யாராலையும் முடியாது. ஹனுமாரை தவிர, ஹனுமார் தான் இந்த காரியத்தை சாதித்தவராக இருக்கணும். வாயுபுத்திரன் இல்லாமல் வேற யாரால முடியும் இந்த காரிய சித்தி பண்றதுக்கு? இந்த வானர சிரேஷ்டருக்கு நல்ல பயம் உண்டு. அப்படியெல்லாம் ஏறிட மாட்டா. பசிக்கும் தாகத்துக்கும் வேண்டி உள்ள ஏறிட்டு இல்லை. அப்படி ஏறியிருந்தா இவெல்லாம் தடைஞ்சப்பளே பயந்து திரும்பி வந்திருக்கணும். ஆனா அதையும் தாண்டி ஆக்கிரமண சுபாவம், அகங்காரம் போன்ற விஷயங்கள்லாம் பண்றா அப்படின்னா அவளுடைய சந்தோஷத்தை காட்டுறதுக்கு வேண்டி இதெல்லாம் பண்றா. காரியம் சாதித்தவன் ஹனுமாராதான் இருக்கணும். சீதா தர்சனத்துல மற்றொரு விதம் வரவே வராது. அங்கதன் யுவராஜா நீதிஜனாக்கும், ஜாம்பவான் வயோவிருத்தனான மகா விஜ்ஞனுமாக்கும். அவளுடைய லீடர்ஷிப்ல இதெல்லாம் நடந்து வந்திருக்கு. அவள் பார்த்துட்டு இருக்கிறதே மதுவனம் துவம்சம் பண்ற அப்படின்னா காரியம் சித்தித்தனாலதான். நம்பலாம், உங்களுக்கு தேவியை கண்டிருக்கா அப்படின்னு என்னையும் நம்பலாம். நான் எனக்கு இந்த தப்பு படவே படாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ பண்ணணும்னா தேவியை பார்க்காம பண்ணிட முடியாது. லக்ஷ்மணா, இந்த வனத்துல கடந்து மதுவனம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டேலே, அது ஸ்வபுத்தியோட உள்ள போயிருக்க மாட்டா, சந்தோஷத்தினாலதான் உள்ள போயிருப்பா. அதனால அவ வேகம் உங்கள் நேரா ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் காதில் கேட்குற மாதிரியே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்கோ என்று சொல்லி லக்ஷ்மணருக்கு சந்தோஷப்படுத்தினான். இந்த வார்த்தையை கேட்டதும் ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வேண்டிதானே இவ்வளோ காலம் உயிரை வச்சுண்டு தாக்கு பிடிச்சுட்டு இருந்தார். சீதாமாவை பார்த்துட்டேன்னு கேட்கறதுக்கு வேண்டிதானே அது சந்தோஷமாச்சு. ஒரு மனசுக்கு கண்ணு விகசித்துதான் ஸ்ரீராமருக்கு. இன்னும் சுக்ரீவர் இதை சொல்லிவிட்டோ,
நேரா வனபாலகர்கள்ட்ட பார்த்து சொல்றா சிரித்துண்டே, அவ காரியம் அடைஞ்சவா, அதனாலதான் மதுவனம் உள்ள ஏறி இருக்கா, அவ என்ன வேணுமோ அவ சந்தோஷமா அனுபவிச்சுக்கட்டும், சொன்ன காரியம் முடிச்சு வந்திருக்கா அல்லவா, அதனால துசாதமான கர்மத்தை பண்ணிட்டு வந்திருக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கட்டும், அவ துவம்சம் பண்ணினாலும் தப்பில்லை. ஏன்னா இந்த ஒரு துக்கம் பெரிய சந்தோஷம், இந்த சின்ன துக்கத்தை மறைச்சுடும். அதனால அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து விடலாம், நீங்க வேகம் போங்கோ, மதுவனத்தை யதாபூர்வம் நீங்களே காப்பாத்துங்கோ, ஹனுமான் போன்ற வானர வீரர்களை வேகம் இங்கே கூட்டிண்டு வாங்கோ, சிம்ஹ பராக்கிரமியான மாருதி போன்ற கபீர்ந்தரனை வித்தவுட் எனி டிலே எனக்கு ரொம்ப வேகம் பார்க்கணும், நாம் பூரா எங்களை பூரா கிருதார்த்தராக்கின அவரை வேகம் பார்க்கணும், சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான யத்னங்களை பண்ணணும், ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள்டக்க பேசணும், அவள்கிட்ட கேட்கணும், செவிக்கு இன்பம் ஏறக்கூடிய வார்த்தைகள் அவள்கிட்டேருந்து கேட்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் என்று போய் கூட்டிண்டு வந்துடுங்கோ வேகம் அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீ ராமலக்ஷ்மணருடைய ஹிருதயத்தில் ஆனந்தம் அலையடிச்சுது. இது இந்த சூச்சனையினால கண்கள் விடர்ந்தது, முகம் தெளிஞ்சுது. அதி சந்தோஷ்டர்களான கிருதகிருத்தியர்களான ராஜகுமாரர்கள் ரோமாஞ்சாதி லட்சணங்கள் கிடைக்கிறதாம். சீதாவை பார்த்துட்டா, அதாவது இதெல்லாம் சுப சூச்சனை அப்படின்னு சொல்லுவா. சுப சூச்சனை ஹனுமாரால வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷம், சுக்ரீவருக்கும் சந்தோஷம். இது எதனால அவ பண்றா அப்படின்னு, ஒரு ராஜானா இப்படிதானே இருக்கணும், அவ எதனால பண்றா, எதற்காக முன்கூட்டி நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுக்ரீவரால தானே முடிஞ்சுது அந்த ராஜாக்கு. அல்லாம மதுவனத்தை எனக்கு ரொம்ப பிரியப்பட்ட மதுவனம் துவம்சம் பண்ணிட்டா அவளெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு புறப்படலையே, அவ ஏன் அதை பண்றா, எதனால இருக்கலாம், இவ யாரா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து சுக்ரீவர் இதுதான் இருக்கும்னு கன்ஃபார்மா 100% சொல்லணும்னா சுக்ரீவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கணும் ஹனுமார் மேல, அந்த சங்கத்துக்கு மேல. அதனால அந்த சுக்ரீவருடைய வார்த்தை கேட்டதும் இது கன்ஃபார்ம் தான், இதுல எந்த பிழையும் வராது அப்படிங்கிற பூர்ண நம்பிக்கை ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் வந்தது. அதனால தானே ஆனந்தம் ஏற்பட்டது, சுப லட்சணங்கள் தென்பட்டது. அதனால அவ எல்லாரும் சந்தோஷப்பட்டுண்டா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவ வந்தாளா, ஹனுமார் ஸ்ரீராமரை பார்த்தாரா போன்ற விஷயங்கள் 64வது சர்க்கத்திலேருந்து அனுபவிக்கணும். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம, ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. மங்களம் சஹஸ்ராக்ஷே सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवत्तत्ते भवतु मङ्गलम्. अमृतोत्पादने दैत्यान् घ्नतो वज्रधरस्य यद् अदितिर्मङ्गलं प्रादातत्ते भवतु मङ्गलम्. त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमिततेजसः यदासीन् मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम्. ऋतवस्सागराद्वीपाल् वेदा लोकादिशश्च ते मङ्गलानि. महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. जानकी कांत स्मरणं, जय जय राम राम, आंजनेय स्वामिनः जय. श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्र स्वामिने नमः.
ராம 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 ராம